Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போனால் ரீசன்ட் நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். பரபரப்பாக எல்லாரும் பேசுறது என்னென்னா செபி அம்பானியை பேன் பண்ணிச்சு. எத்தனை வருஷத்துக்குனா 5 வருஷத்துக்கு. என்னென்னா எல்லோரும் அம்பானின்னு என்ன அம்பானின்னு டவுட் இருக்கும். நம்ம பார்த்துருந்தானே தெரியும், அனில் அம்பானி தான், முகேஷ் அம்பானி கிடையாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள பேன் பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு செக்யூரிட்டி மார்க்கெட்டில் அவங்க இருக்க முடியாது. செக்யூரிட்டி மார்க்கெட்னு சொல்லும் போது அதில் மட்டும் கிடையாது, ட்ரேட் பண்ணுறது மட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட கம்பெனிஸில், லிஸ்டடாக இருக்க கம்பெனிஸில் ஒரு டேரக்டராலோ இல்லைனா ஒரு கேஎம்பின்னு சொல்லுவாங்க, கீ மேனேஜரியல் பர்சன், அதுவாகவும் என்ன பண்ண முடியாதுன்னா லிஸ்டட் கம்பெனியோ அந்த லிஸ்டடாக இருக்கிற ஒரு சப்சிடரி கம்பெனியிலோ அவர் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த விஷயங்களை அவர் டேரக்டராக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி 5 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, எதுக்கு பேன் பண்ணாங்க, என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவருக்கு இருந்த ஒரு கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்துச்சு. அது ஃபினான்ஷியல் கம்பெனி, உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய லோன்ஸ்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய என்டிட்டிஸ்க்கு அவங்க லோன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த என்டிட்டிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே இவருக்கு சம்மந்தப்பட்ட என்டிட்டிஸாக தான் இருந்திருக்கு. யார், இந்த அனில் அம்பானி அவருக்கு சம்மந்தப்பட்ட என்டிட்டிஸ்க்கு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கம்பெனி யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா கம்பெனியும் லோன் கொடுத்துருக்கு. இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன், இந்த கடையிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 10 கடை நானே வச்சுருக்கேன். அந்த 10 கடைக்கும் நானே என்ன பண்ணுறேன்னா லோன் கொடுக்குறேன். அது எப்படி இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு, எப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுவும் இந்த கம்பெனிஸ்லேருந்து அவங்க லோன் கொடுக்கும்போது எப்போதுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நான் சொந்த கம்பெனி கொடுத்தாலும் நம்ம நார்மல் லைஃப்பில் பண்ணுறதுக்கும் சரி, பெரிய பெரிய கார்ப்பரேட் வேர்ல்டில் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, லோனுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. முக்கால்வாசி அந்த மாதிரி லோன் வாங்கின அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எம்டியாக இருந்திருக்கு, எந்த ஒரு இதுவும் ஃபில் பண்ணாமல் இருந்திருக்கு. அதே மாதிரி கடைசி பேஜில் மட்டும்தான் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இது கம்பெனிஸுக்கு என்ன பண்ணியிருக்காரு, லோன் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த கம்பெனிஸ்க்கு கொடுத்த கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசட் கிடையாது, லைபிலிட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு கிரெடிட்டும் இல்லை, எதுவுமே ஒரு அசட்டும் இல்லை, எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா லோன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா 8000 கோடி கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க லோன் கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து, இந்த ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ்லேருந்து 8000 கோடி கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்காரு, லோன் கொடுத்துருக்காரு. இதனால் என்ன இது நீங்கள் கேட்கலாம், என்னென்னா அவரோட கம்பெனிக்கு அவர் லோன் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா அவர் லோன் கொடுத்ததுனால அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தவங்க, அந்த கம்பெனியில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 9 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட லாஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அப்போ 9 லட்சத்துக்கு என்ன பதில்? அதனால தான் செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனில் அம்பானி மேலேயும் சரி, இங்கே கூட இருக்கிற ஒரு 27 பேர்கிட்ட, அது கம்பெனிஸ் என்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லை கம்பெனிஸும் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸும் சேர்த்து எல்லாருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க 25 கோடி, 26 கோடி, 27 கோடி, அன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 600லேருந்து 700 கோடிக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லார் மேலேயும் ஃபைன் போட்டிருக்காங்க. இதனால் செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனில் அம்பானியும் சரி, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, என்டிட்டிஸ் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் 5 வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்யூரிட்டி மார்க்கெட்லேருந்து பேன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது இது இந்த இவ்வளோ பெரிய நியூஸ் வந்ததுனால இது என்னென்னா நல்ல ஒரு இது மாதிரி இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மக்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். என்ன சொல்கிறாங்கன்னா இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம செபி தெரியும், செபி சேர்மன் பர்சன் மேலே ஏற்கனவே ஹிடன்பர்க் அலிகேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த அலிகேஷன் என்ன ஆச்சு, அதை மறைக்கிறதுக்காக இதை சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சரி இவங்கள பண்ணிங்க, ஏன் அதானி என்ன ஆச்சு, அதானி என்ன பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் தான் இருக்குது தவிர நிறைய அலிகேஷன் சொல்ல முடியாது. நிறைய மக்கள் அவங்களோட கருத்தை நெட்வொர்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம என்ன பார்க்கணும்னா ட்ரேடிங்கில் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இதனால் ரிலையன்ஸ்க்கு பெரிய பாதிப்பு இருந்துச்சுன்னா கிடையாது, மார்க்கெட்லேயும் அவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை. வேணால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு அதோட இது பார்த்திங்கன்னா அதில் பெரிய மூவ்மெண்ட்டாக கேட்டிங்கன்னா கிடையாது. மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. எனக்கு ஏற்கனவே அது பென்னி ஸ்டாக் தான் 4 ரூபாயில் இருந்துச்சு, கீழே விழுந்திருக்கு. எவ்வளோனா எனக்கு மட்டும் -5%. நம்ம பைசாலாம் பார்க்கும்போது இது -5% மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, கீழே விழுந்திருக்கு. இதனால் ரிலையன்ஸில் என்னாச்சு பாதிப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரிலையன்ஸில் பெரிய பாதிப்பே இல்லை. எவ்வளோ பர்சன்ட் இன்றைக்கி இன்றைக்கி டெய்லியோட சார்ட் படி பார்த்தீங்கன்னா
1-2% ப்ளஸில் தான் இருக்குது. அதனால் இதில் பெரிய பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்களும் இவங்களும் தனித்தனியாக தான் கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பப்போ நடக்க தான் செய்யும். நீங்கள் பெரிய பெரிய என்டிட்டிஸ் எடுத்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களே காசு லோன் வாங்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சுருக்க கம்பெனியில் ஒன்று வாங்கி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அதானியும் இப்படி தான் பண்ணாங்க. அவங்க வச்சிருந்த கம்பெனியை அவங்க யூஸ் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சரி, இவங்களது இவ்வளோ நாளாக இருக்குது, அதானி எதுக்கு சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரியும் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த அலிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, அது முடிவு என்ன அப்படின்ற மாதிரி வரும் நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்னா டிஏஎஸும் எஃப்ஐஎஸும் சண்டை போயிட்டே தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் செல் பண்ணிகிட்டே இருக்காங்க, டிஏஎஸ் பை பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுனே தான் இருக்காங்க. எப்போ எஃப்ஐஎஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஒரு ஹியூஜ் மூமெண்ட் இருக்கும். அந்த நாள் கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது இப்போது இது பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மூமெண்ட் இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய கம்பெனி வந்து லிங்க் ஆகிருக்கு. அவரோட நிறைய கம்பெனி லிங்க் ஆகிருக்கு. நிறைய என்டிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, லிங்க் ஆகிருக்காங்க. இது வந்து செபி நெக்ஸ்ட் ஒரு ஃபர்தராக என்னாச்சும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது தான் இது பூகமாக வெடிக்க போதா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இன்கேஸ் இது ஸ்கேம், இது பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நடக்க தான் செய்யும். இது பெரிய ஸ்கேமாக மாறுமா அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல் ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும். கேஸ் அப்படி ரிப்போர்ட் வருது, இது பூகமாக வெடிக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்டாக்கில் இப்போ RHFL நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அது ஏற்கனவே பென்னி ஸ்டாக் தான். இதுக்கப்புறமா நம்ம அதில் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அதை விட்டுடலாம், அதை மறந்துடலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்போதுமே நிறைய பேர் பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் என்னென்னா உங்களோட கேபிட்டலில் வந்து ஒரு 2-5% மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. பென்னி ஸ்டாக்கில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது பென்னி ஸ்டாக்காக தான் இருந்துச்சு. அதில் வேணால் நம்ம வந்துட்டு நம்மளோட வியூவர்ஸ் எப்போதுமே என்ன புரிஞ்சுக்கோங்க, 2-5% மேலே என்ன பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது தண்ணியில் போடுற காசு தான். அதனால் நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தண்ணியில் போகிற காசு மாதிரி தான். இன்கேஸ் உங்களால் வெளில எடுத்துகிட்டு வர முடியும்னா ஆல் பெட்டர். ஏன்னா 6 months அவங்க வந்து ட்ரேடிங்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறமா நம்மளால் என்ன பண்ண முடியும்ன்றது டவுட் தான். சரி, நல்லா வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ வந்து அந்த வீடியோவும் வந்துட்டுருக்கு. அதுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.